அது சம்பந்தமாக தான் கோவை வந்திருக்கோம். மாவட்ட ஆட்சியரோட பேசிட்டு இந்த மாதிரி சூட்டபிளான இடம் நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமரை சந்திக்கும் பொழுது கோயம்புத்தூருக்கு ஒரு எய்ம்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான சூட்டபிளான இடம் பற்றி பேசவும் மாவட்ட ஆட்சியரிடம் பேசியிருக்கோம். கூடிய விரைவில் அதை பற்றி ஒரு முடிவு அறிவிக்கப்படும். இல்லை, ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு ஒரு நார்ம்ஸ் இருக்கு. மெடிக்கல் காலேஜ், ஹாஸ்பிட்டல், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட ஹாஸ்டல், அப்புறம் ஸ்டாஃபோட குவார்ட்டர்ஸ் அதெல்லாம் இருக்கு. நாங்கள் பேசிட்டு நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிட்டு நாங்கள் சொல்றோம். அதான் அது ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருக்கோம். அது பல வருடங்களுக்கு பிறகு அது ஆரம்பிக்கப்பட்டது. அதோட ப்ராக்ரஸ் ஃபாலோ பண்ணிட்டு நாங்கள் சொல்றோம். எதுங்க? பல்வேறு கட்சிகள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. இந்த நிலைமையில என்ன ஒரு துணை சுகாதார நிலையம் கூட கட்டாக இருக்கிறாங்க. அதை பத்தி நம்மளுடைய புதிய அரசாங்கத்தில் இல்ல, அதாவது இதற்கு முன்னாடி எப்படின்னு நான் உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல விரும்பல. ஆனா ஒரு விஷயம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களை விட எங்க மருத்துவ சேவை பெட்டரா தான் இருக்கு. இருந்தாலும் பல ஏரியால நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை இருக்குங்கிறத நாங்க ஒத்துக்கிறோம். நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் லட்சியம் என்னன்னா, அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு தரமான மருத்துவ சேவை கிடைக்கணுங்கிறது தான் அவரோட லட்சியமா இருக்கு. அதற்காக பல வகையில நாங்க முன்னெடுப்புகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பா மருத்துவர்கள், செவிலியர்கள், அப்புறம் மருத்துவ உபகரணங்கள், அதையும் தாண்டி ஒரு மருத்துவ பயனாளிகளின் அனுபவங்கள் சொல்றோம். பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு நல்ல திருப்தியான முறையில் ஒரு சுத்தமான சுகாதாரமான ஒரு மருத்துவமனை வளாகம், தூய்மையான கழிவறைகள், ஒரு அங்கே வெயிட்டிங் டைம்லாம் எந்த அளவுக்கு குறைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு ஒரு தனியார் தரத்துக்கு இணையாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் அவர்களின் நோக்கம். அதற்காக தான் நாங்கள் உழைச்சிட்டு இருக்கோம். சட்டமன்ற கூட்டத்தொடர்லயே அந்த நீட்டுக்கான தீர்மானங்கள் வாய்ப்பு இருக்கு. ரொம்பவும் வருந்தக்கூடிய விஷயம். 2 நம்ம மாணவர்கள் உயிர்களை நம்ம இழந்திருக்கிறோம். நீட் வேண்டாம் என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் உறுதியான நிலைப்பாடு. தேர்தலுக்கு முன்னாடி நம்ம வேணாம்னு சொல்லியிருக்கோம். இது மாநில உரிமைகளுக்கு எதிரானது, கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கு எதிரானது தான். அதனாலதான் நம்ம வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். நிரந்தர தீர்வா கல்வி மருத்துவத்தை நம்ம மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் தான் நம்ம ஆளுநர் உரையில கூட அதை நம்ம தெளிவா சொல்லியிருக்கிறோம். இடைப்பட்ட காலத்தில் நீட் இருக்கும் வரை மாணவர்களுக்கு நம்ம கோரிக்கை விடுக்கிறோங்கன்னா, தயவு செய்து இந்த மாதிரி தவறான முடிவுக்கும் நம்ம போகக்கூடாது. நம்ம பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு இருக்கு. அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒரு நீட் மாதிரி ஒரு பெரிய ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை ஒரு தடவை வச்சு திருப்பியும் கேன்சல் பண்ணி ரீ எக்ஸாம் வைக்கிறப்ப கண்டிப்பாக இயல்பாகவே பல மாணவர்களுக்கு அந்த மன உளைச்சல் ஏற்பட்டிருக்குங்கிறது உண்மைதான். இருந்தாலும் இதற்காகத்தான் நம்ம தமிழக அரசு ஒரு பிரத்யேகமாக ஒரு சேவை மையத்தை, ஒரு 108 ஆம்புலன்ஸ் போல 104 104 அப்படிங்கிற ஒரு உதவி மையம் நம்ம அமைச்சிருக்கோம். நல்லா ட்ரெயின்டு சைக்காலஜிஸ்ட்லாம் இருக்காங்க. மாணவர்கள் மட்டுமல்ல, பெற்றோர்களும் ஏதாவது உங்களுக்கு தேவையா இருந்தால் தயவு செய்து இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை மாணவர்கள் ஒரு விதத்தில் ஒரு கண்ணோட்டத்தில் அணுகுவாங்க. அதுவே நம்ம அங்க இருக்கிற ஒரு ட்ரெயின்டு சைக்காலஜிஸ்ட்லாம் வேற ஒரு கோணத்தில் சொல்லி அவங்களுக்கான அந்த கஷ்டமான சூழ்நிலையை போக்கக்கூடிய அனைத்து ஆலோசனைகளையும் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். நிறைய கால்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. நாங்கள் அந்த மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உரிய ஆலோசனைகளை வழங்கிட்டு தான் இருக்கோம். மீண்டும் ஒருமுறை முதலமைச்சர் அவர்களின் சார்பாக அனைத்து மாணவர்களுக்கும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த எக்ஸாம்ங்கிறது ஒரு ப்ராசஸ் தான், இது மட்டுமே வாழ்க்கை இல்லை. அதனால நாளைக்கு நீட் எக்ஸாம் திரும்பவும் நடக்குது. அனைத்து மாணவர்களுக்கும் முதல்வர் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். பெஸ்ட் ஆஃப் லக். நல்லா பண்ணுங்க, கான்ஃபிடண்டா பண்ணுங்க. இது மட்டுமே வாழ்க்கை இல்லை. கண்டிப்பா மருத்துவங்கிறது ஒரு உயரிய ஒரு படிப்பு தான். நல்லா முயற்சி பண்ணுங்க. அதே சமயம் கிடைக்கலனாலும் பெரிய வாழ்க்கை ஒன்றும் முடிஞ்சு போயிடுறது இல்லை. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. தொடர்ந்து நம்ம சட்டமன்றத்தில் தீர்மானம்
தீர்மானம் மட்டுமல்ல, நீதி வழியிலையும் சட்ட ரீதியிலும் நாங்கள் அதுக்கான அனைத்து வழிகளையும் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் பண்ணுவோம். முதலமைச்சர் ஆமா இருக்கு நான் ஆமாங்க பல நீங்க பாத்தீங்கன்னா மருத்துவமனை கட்டிடங்கள்லாம் நிறைய மெயின்டைன் பண்ணாம இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறோம். அதற்கு நாங்க பிடபிள்யூடியோட கலந்து பேசி அதுக்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கிறோம். நன்றி.